தக்காளி விவசாயிகளுக்கு மிக முக்கியமான கருத்து. கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு கல்லாவரத்தை சேர்ந்த ரத்தினசாமி ஆகிய நான் உங்களுக்கு இப்போ சொல்லப்போவது என்னவென்றால், இந்த தக்காளி களை எடுக்கிறதுக்கு ஆள் கிடைக்கல. 2 ஏக்கரை நட்டுட்டு ஒரு ஆள் 2 ஆள் வந்தால் எத்தனை நாளைக்கு எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு வேதனையில் இருக்கிறாங்க. காசு கொடுத்தாலும் ஆள் கிடைக்காது. அதனால் பாருங்கள், இப்போ தக்காளியினுடைய 10 நாள் கரெக்டாக இன்றைக்கி நாற்று வச்சாச்சு. அந்த மேவரத்து வயலில் பாருங்கள், இந்த வயலில் மருந்து அடிச்சுட்டு 4 நாளைக்கு முன்னாடி பாருங்கள், 4 நாள் ஆச்சு மருந்து அடித்து, 25 நாள் ஆச்சு. இதுக்கு பூரா செத்து போச்சு. தக்காளி செடியும் பதவலும் சவனாக நின்னது இந்த காட்டில். ஆனால் அத்தனையுமே கருகி போச்சு. 4 அடி பாரு, 2 அடிக்கு ஒரு நாற்று யோகி பாருங்கள் எப்படி கருகி இருக்குதுன்னு. பளிச்சுன்னு செத்து போச்சு. இன்னும் 2 நாள் போனால் இதுவும் இருக்காது. ஆனால் எம்ஜிஆர் செடி ஒரு 75% சாகாது. மற்ற எந்த பதவில் இருந்தாலும் செத்து போகு. பாருங்கள், தெரியுது நல்லா. இதில் அடிச்சுட்டு கொஞ்சம் மிச்சம் இருந்தது 1 லிட்டர் தண்ணி. இந்த பொலி மேலே நின்று லைட்டாக இந்த செடியில் 4 நாளைக்கு முன்னாடி ஊதுனேன். பாருங்கள், கைக்கு எத்தனை வரைக்கும் காடு கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா? தக்காளி நாற்றை பாருங்கள். இங்கே நின்றுட்டே இதெல்லாம் நினச்சது தான். நல்லா பார்த்துக்குங்க. ஒரே பதவல் கண்ணுக்கு எத்தனை வரைக்கும் அடித்தாலும் இந்த மாதிரி செத்து போகு. ஆனால் தக்காளி நாற்று மட்டும் சாகாது. பாருங்கள், காடு அடித்த இடம் இது. அதே ஃபயர் எத்தனை அளவுக்கு அடித்த இது வரைக்கும் செத்துருக்குது. இதுக்கு அந்த பரம் அடிக்கலை பார்த்தீங்களா? 10 நாள் ஆச்சு இந்த தக்காளி நாற்றினுடைய வயசு. நான் 5 நாள்லேயே அடித்தேன். அன்றைக்கி 2 இலை குறு 2 இலை முளப்பு தான் இருந்தது. இன்றைக்கி பாருங்கள் காடு எப்படி இருக்குதுன்னு. இதுக்கு நாளைக்கு அடிக்க போகிறேன் டாட்டா மெட்ரிக். இதுவும் யோகி தான். இந்த ஏரியா ஜப்பான் நடவு பார்த்தீங்களா? தென் வடல். இது 2 அடி அகலம். எப்படி பார்த்தாலும் கிராஸாக தெரியும் பாருங்கள். இப்படி பார்த்தாலும் நேராக தெரியும், இப்படி பார்த்தாலும் நேராக தெரியும். கிளமேல் பாரு 4 அடி, தென்வடல் கிளமேல் பாரு 4 அடி, நாற்றுக்கு நாற்று 2. இது 450 அடிக்கு இப்படி தான் இருக்குது ஸ்ட்ரைட்டாக. பாருங்கள், இந்த ஏரியா வச்சு 10 நாள் ஆச்சு. நாளைக்கு இதை டாட்டா மெட்ரிக் தர்கா சூப்பர் அடிக்க போகிறேன். டாட்டா மெட்ரிக் புது பாக்கெட் 7 டேங்க் 100 கிராம் பவுடர், 15லேருந்து 20 மில்லி தர்கா சூப்பர் ஊற்றி ஒரு ஏக்கராவுக்கு 10 டேங்க் அடிச்சிங்கன்னா ரொம்ப 100% ரிசல்ட்டு. 2 இலை தளைஞ்ச தக்காளி நாற்றையும் கூட நினைக்கலாம், ஒன்றுமே ஆகாது. அடுத்தது பாருங்கள், இது இந்த பதவல் இல்லாத இடத்த ஏன் அடித்தேன்னா கொஞ்சம் தண்ணி மிச்சமாகிடுது. மேவரம் அடித்து இதுக்கு முன்பட்ட ஒரு 20 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்களா எவ்வளவு கிளியராக இருக்குது பாருங்கள். நல்லா பக்கம் வச்சு காட்டுறேன். மருந்து நினச்சது தான். என்ன ஆயிருக்குது தக்காளி நாற்று பாருங்கள், அருமையாக இருக்குது. ஒவ்வொருத்தும் பக்கம் காட்டுறேன். தக்காளி நாற்று நல்லா தான் இருக்குது, பதவலே இல்லை. ஆனால் அதே பாருங்கள், அந்த பேருக்கு எத்தாத இடத்துல பதவல் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். கொசன்னு இருக்குது. 4 நாளைக்கு முன்னாடி அடிக்கும்போது 2 சுழி இருந்தது. இந்த 5 நாளில் பார்த்தீங்க எவ்வளோ பெருசு, பூரா கீரை. ஆனால் எம்ஜிஆர் செடி சாகாது. கொஞ்சம் வாடும், ஆனால் சாகாது. மற்ற எந்த பதவல் இருந்தாலும் சாகும். இதுக்கு முன்னாடி ஒரு 15 நாளைக்கு முன்னாடி நடவு போட்ட காடு பாருங்கள். இதில் அப்படி தான். இது முன்பட்டம். ஒரே நிமிஷம் இருங்க, கீழே இறங்கி காட்டுற தெளிவாக. தக்காளி செடியும் பதவலும் சவனாக இருந்தது. ஆனால் எப்படி கருகி இருக்குதுன்னு பாருங்கள். பார்த்தீங்களா? இந்த ஏரியா ஒரு 1.25 ஏக்கராவுக்கு ஒரு 12 டேங்க் அடித்தேன். பூராமே தக்காளி நாற்று. இந்த செடி சவனாக இருந்தது. 20 நாள் ஆனதுனால நல்லா வளர்ந்துடுது. பாருங்கள், எம்ஜிஆர் செடி காட்டுறேன், சாகலை. எம்ஜிஆர் செடி தயவு பண்ணி சாகாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ அது எனக்கு தெரியாது. மற்ற பதவல் எதாக இருந்தாலும் தீயாட்ட கருகி போகு. பார்த்தீங்களா? எல்லா பதவலும் செத்து போச்சு, ஒன்றும் ஆகாது. காடு கிளியராக கருகி கிடக்குது. தக்காளி நாற்று மட்டும் ஒன்றும் ஆகாது. பாருங்கள், இது ஜப்பான் நடவு தான். தென்வடல் 450 அடிக்கு ஒரே நேராக இருக்கும். இப்படி கிராஸாக எடுத்தாலும் நேராக இருக்கும். கிளமேல் பாரு 4 அடி, 4 அடிக்கு 2 அடி நாற்று. பாருங்கள், தென்வடல் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். எப்படி பார்த்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக வரும். நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க. கட்டாயமாக மருந்த தர்கா சூப்பர் டாட்டா மெட்ரிக் அடிங்க. அடிச்சிங்கன்னா ஏதாவது ஒரு தக்காளி நாற்று வாடி இருக்குதான்னு பாருங்கள். தக்காளி நாற்று நினச்சிட்டு அடித்தேன், நல்லா நினச்சிட்டு அடித்தேன். பாருங்கள் எப்படி கறி இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா தெளிவாக பாருங்கள். இன்னும் இதுக்கு மேலேயும் விளக்க என்னால் சொல்ல முடியாது. தைரியமாக அடிங்க. நிறைய பேர்த்துக்கு சொன்னேன், ஐயோ அதெல்லாம் ஆகாது, காடு கெட்டு போகும், மண்ணு கெட்டு போகும், தக்காளி நாற்று செத்து போனால் என்ன பண்ணுறது அப்படின்னாங்க. ஒரு குறையும் இல்லை, தைரியமாக அடிக்கலாம். இல்லை நம்ம காட்டை பாருங்கள். மாம்பள்ளி பிரிவு கருப்பராயங்கோயில் தொட்ட மாதிரியே வர ரோட்டுக்கு கிளை நட்டுருக்கிற மருந்து அடித்ததையும் பாருங்கள், அடிக்காதையும் பாருங்கள். இலை நாற்று மேலே நல்லா நினச்சி விட்ருக்குற. செத்தாத்தான் 10 நாற்று சாகுதுன்னா அவடத்துக்கு ஒரு 10 அடி அகலத்துக்கு 20 அடி நீளத்துக்கு அடிச்சு விட்ருக்குற.
பதவல் மட்டும் செத்து போச்சு. ஆனால் தக்காளி நாற்று ஒன்றும் கூட சாகலை. இதுக்கு மேலே உங்கள் விருப்பம். நன்றி, வணக்கம். ரத்தினசாமி.